ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க யாரு? நீங்கெல்லாம் யார்? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஏன் என்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாதி வாசிக்கலாமா? தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸ்தோத்திரத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரா? அப்ப தேவன் இனிமே ஆசீர்வதிப்பார்ங்கிற செய்தி நமக்கானதல்ல. தேவன் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார் என்கிற செய்தி தான் நம்முடையது. தேவன் இனிமேல் ஆசீர்வதிப்பார் என்கிற செய்தி தேவனை அறியாத ஜனங்களுக்கு, தேவனை அறிந்த ஜனங்களுக்கு அவர் ஏற்கனவே நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் புதிய சத்தியம். அல்லேலூயா. இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வெளியில புதிய உடன்படிக்கை என்று சொல்லிக்கொண்டு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பார், நீ அதை செஞ்சா தான் ஆசீர்வதிப்பார், நீ இதை செஞ்சா தான் ஆசீர்வதிப்பார், பழைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கானதல்ல. புதிய சுவிசேஷம் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறீர்கள். உங்களை தேவன் ஆசீர்வதித்து தான் இருக்கிறார். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரியாகவும் எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரியாய் இருக்கிற தலைவராய் இருக்கின்ற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இனிமே எவனாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ அங்க வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ இதை செய் அப்படின்னு எந்த கள்ளவனும் என்ன செய்யக்கூடாது. நம்மள ஏமாத்துறதுக்கு நம்மள என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. இந்த பவுல் அப்போஸ்தலர் தேவதூதனுடைய சகல ரகசியங்களை தனக்குள் அறிந்தவராக சபை, கொரிந்து சபை பாதிக்கப்பட்டு சண்டையோடும் கலகத்தோடும் பிரிவினையோடும் பாவத்தோடும் விபச்சாரத்தோடும் வேசித்தனத்தோடும் பொய்யோடும் போட்டியோடும் பொறாமையோடும் இருக்கின்ற கொரிந்து சபை முழுவதற்கும் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? வீட்டு கூட்டங்கள்ல இந்த செய்தியை பேச ஆரம்பிச்சேன். தேவன் புதிய நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மற்ற சபை மூலமா பாதிக்கப்பட்டு கிடக்கிறவங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்றாங்க, கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஒரே ஆசீர்வதிப்பார் சொன்ன உடனே ஆசீர்வாதத்துக்காக நான் சர்ச்சுக்கு வரேன், இயேசுவுக்காக நான் சர்ச்சு வரதே இல்ல. இயேசுவுக்காக வர்றவர்கள் இங்கே குறைவு. உங்கள் இருதயத்தை நீங்கள் கை வைத்து நீங்க உங்களை நிதானிச்சு பார்த்தா நீங்க இயேசுவுக்காக வரீங்களா, நீங்க ஆசீர்வாதத்துக்காக வரீங்களா, நீங்க யாருக்காக வரீங்க, நீங்க எதுக்காக வரீங்க, உங்களை நீங்க நிதானிச்சு பாருங்க. நீங்க ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. நீங்க இயேசுவுக்காக வந்தால் ஆசீர்வாதம் உங்கள் பின்னே தொடர்ந்து வரும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆசீர்வாதம்லாம் உங்க காலுக்கு கீழே தான். ஆசீர்வாதத்தை விட நீங்கள் விசேஷமானவர்கள். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம்லாம் உங்களை பின்னாடி தேடி வரணும், நீங்களா தேடி போகக்கூடாது. நீங்கள் இயேசுவை தேடினால் இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் பின்னே தொடர்படி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும். அதுக்கு கர்த்தர் நம்மளை மேய்க்கணும், கர்த்தர் நம்மளை நடத்தணும், கர்த்தர் நம்மை இயேசுவோடு கூட இணைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு புதிய மாற்றம் நமக்குள்ளே உண்டாகி எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். இப்ப அந்த இயேசு யார் என்று சொல்லும் பொழுது இந்த பவுல் அப்போஸ்தலர் கொலோசிய அந்த புத்தகத்திலும் எபேசியர் புத்தகத்திலும் அவர் தரிசனங்களாக சொல்லி வருகிறார். ரெண்டு புத்தகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல, ரெண்டு புத்தகத்துக்கும் கொஞ்சம் கூட என்ன செய்ய வித்தியாசமே கிடையாது. கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், நாம் எல்லாரும் அவைகளாக இருக்கிறோம். கணவனே உங்கள் சொந்த மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இப்படி அவர் சொல்லி வருகிறார். எஜமானங்களே வேலைக்காரரே கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதலை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு உறவை குறித்து சொல்லுகிறார். உறவிற்கு உள்ளே என்ன இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஐக்கியத்தினுடைய மேன்மையை கொலோசியர் புத்தகத்திலும் எபேசியர் புத்தகத்திலும் தொடர்ந்து கொரிந்து புத்தகத்திலும் அவர் தெள்ள தெளிவாக அக்கு வேற ஆணி வேற நம்ம பாஷையில சொன்னா பிரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் யார்? நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? தேவனுக்கு ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப உங்களை பார்த்தா ஆண்டவரை பார்த்ததுக்கு சமமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்தா யாரை பார்த்ததுக்கு சமமா இருக்கணும்? ஆமா, அங்க போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார் இசை வாசிக்கிறவர். உங்களை பார்த்தா யாரை பார்த்ததுக்கு சமமா இருக்கணும்? ஆலயத்தை பார்க்கிறதுக்கு சமமா இருக்கணும். இங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த கொரிந்து சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனையை போலவே இந்த ராஜபாளையம் சிட்டி சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கு, பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் இங்க தேவத்துவத்தினுடைய ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்ல. காரணம், நம்ம வேறே கோணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை விட்டு வழி விலகி போயிட்டு இருக்கிறோம். சத்தியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிற தூரத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தா நம்ம பின்ன எப்படி ஆசீர்வாதம் ஓடி வரும்? நாம தான் ஆசீர்வாதம் இவங்களை தேடி தேடி ஓஞ்சு கடைசியில் ஒண்ணும் இல்லாம கடைசியில கல்ல கும்பிடுறதுக்கும் மண்ணை கும்பிடுறதுக்கும் கட்டையை கும்பிடுறதுக்கும் பார்க்கிற பொருளை கும்பிடுறதுக்கும் என்ன செய்வோம்? நம்முடைய தலைமுறையை பிசாசுக்கு வித்துருவோம். நம்முடைய தலைமுறை என்ன பண்ணிடுவோம்? உங்களை நிறைய பேருடைய பிள்ளைகள் இல்ல, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வேற இடத்துல இருக்காங்க, அவங்க பிசாசுகிட்ட ஐக்கியமா இருக்காங்க. இதை நான் சொல்லல, பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.